அண்ணே இதுவும் டேட் முடிஞ்சிருச்சுண்ணே. இது முந்தா நாள் தான் போட்டிருக்காரு. பிள்ளை கட்டவா 9ஆம் தேதி அவர் உள்ள வச்சிருக்க ஸ்டிக்கருக்கு நான் இதுல போட்டிருக்காங்க டேட்டு. நான் என்ன சொல்ல முடியாது, நீங்க கேட்பீங்க என்கிட்ட, நான் அவன்கிட்ட கேட்க முடியாது. வேணும்னா வாங்கிக்க, வேற ஆள்கிட்ட வாங்கிக்க அப்படின்னா எடுத்து கேமரா போட்டு ஒன்றும் ஆகாது, என்ன ஆகாது, ஒரு இது ஆகாது. அதுக்கு இப்படி எக்ஸ்பைரி டேட் நான் என்ன செய்ய முடியும்? அது இருந்து உங்களுக்கு பிடிச்சா வாங்க முடியாது, கேட்ட வேற ஏதாவது வாங்கிட்டு போகணும். இதை போட்டா இல்ல இருக்குது இல்ல நீங்க பிடிச்ச நீனு ஒரு கடை வச்சு தொழில் பண்ணு. நான் அப்போ வந்து நான் போட்டோ எடுக்கும்போது உனக்கு என்ன ஆத்திரம்னு எனக்கு தெரியும். நான் 30 லட்ச ரூபா போட்டுட்டு உட்காந்துருக்கேன், பவுர் எரியுது எனக்கு. காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்த பேக்கரி உரிமையாளர் விருப்பமிருந்தால் வாங்கி செல்லுங்கள், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என மிரட்டல் விடுத்த பேக்கரி கடை உரிமையாளரின் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது எப்போ எடுத்த வீடியோ தெரியல, எப்போ அந்த வீடியோன்னு தெரியல. எனக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன டேட் வாங்கி விற்கிறது கடைக்காரங்க தப்பா, எக்ஸ்பைரி ஆன டேட்டை கொடுக்குறது வந்துட்டு இந்த டெலிவரி பண்ணுவாங்கள்ல அவங்க தப்பா? அது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கடைக்காரங்க தப்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க தான் வாங்குறதுனால தானே அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டா பார்த்து வாங்கணும் கடைக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சில கடைகள் இருக்குது. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாப் போகிறோம் பார்த்தீங்களா, முக்கியமாக பஸ் ஸ்டாண்டில் தான் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவானுங்க. ஏன்னா அங்கே தான் நம்ம அவசரத்தில் பஸ் ஏற போவோம். பஸ் ஏற போகிறப்ப ஒரு சம்பவத்தை பண்ணி விட்ருவானுங்க. டக்குன்னு போய் அண்ணா அந்த சாக்லேட் கொடுங்கண்ணா அப்படின்னா, நான் நிறைய தடவை அனுபவப்பட்டிருக்கேன். இது மாதிரி யார் அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் கொடுங்கலாம் அப்படின்னா கரெக்டாக அவன் வந்து எக்ஸ்பைரி ஆனது எடுத்து கொடுப்பான். அவசரத்தில் நம்மளும் வாங்கிட்டு வந்துடுவோம், பஸ்ஸில் ஏறிடுவோம், பஸ்ஸு கிளம்பிடும். அப்புறம் நம்ம பார்த்துருச்சு 10 ரூபா சாக்லேட் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த கவரை கீழே போட்டு வந்துடுவோம். இப்படி நிறையா பேர் நம்ம கேட்குற விதத்தை வச்சு அவசரமாக கேட்குறாங்களா இல்லையா அப்படின்னு விதத்தை வச்சு கூட வியாபாரம் பண்ணுறாங்க. அவனுங்கெல்லாம் பார்க்கும்போது காரி துப்பன போல இருக்கு. அவங்க எல்லாம் அதை வந்துட்டு தொழில் தர்மம் அப்புறம் ஒரு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி மேடம் அவனுங்க. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா தொழில் தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்துட்டு கஸ்டமரை ஏமாத்துறது வந்துட்டு நம்ம வந்துட்டு அது தொழில் யுக்தி அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்கானுங்க பசங்க. ஸோ அது கண்டிப்பாக மாறி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் அவங்க மேலே காண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி வன்மத்தை அடக்க முடியும். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில லவ் கொடுமைகள், அதுக்கப்புறம் குட்டி குஞ்சா நலப்பறைகள், ஒரு சில மீம் கம்பிலேஷன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் பார்க்க ஃபன்னாகவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில ட்ரிகராக்கி விடுற வீடியோக்கள் எல்லாமே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னால நம்ம காதல் வீடியோக்கள் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அடேங்கப்பா, பேனாவில் எழுதுனது இது வரைக்கும் அழியாமல் இருக்கு. இது எந்த ஷார்ட் டேர்ம்ல நடந்திருக்கும் தெரியல. இந்த ஒரு லவ் ஃபெயிலியர் எங்க அவங்க பார்க்குறாங்க, பொறுக்கி பைய மாதிரி இருக்கா, வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆளவரா சாவி அப்படின்னு ஓடிட்டான் பார்த்துக்கிட்டே ஹாப்பி வேற. ஐயோ போயிட்டாங்க. ஆனால் அந்த பேனாவில் எழுதுன அந்த எந்த கிறுப்பையை எடுத்த ஒரு இதுன்னு தெரியல, ஒரு அர்த்த புன்னகையே எல்லாம் எடுத்திருக்கான். நெக்ஸ்ட் குட்டி குஞ்சா நலப்பறைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, குட்டி குஞ்சா நலப்பறை வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்கான வீடியோ இதுதான். ஒரு கான்செப்ட் பிடிச்சி இந்த ஒரு வீடியோ செஞ்சு வச்சுருக்கானுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான் அந்த பொண்ணு. சாரிங்க எனக்கு ஆல்ரெடி ஆளுக்குது அப்படின்னுது. இவன் என்கிட்ட காசு இருக்குது, காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, காசு இவனை என்ன பண்ணுறது, சும்மா படுத்துனா இருக்கிறானே, படுத்து தூக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இதை ஐடியா கேட்குது. நம்மளால் வராங்க. இந்த பார்த்தியா ஈனும் இதில் கலந்துரு குடிச்சா போய் சேர்ந்துருவான். நல்லா மூடி குளிக்கும் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாடா அப்படின்னு கசாரா கான்செப்டுக்கே. வடக்கு குழந்தைகளின் அட்டகாசக்கல்ல புதுசாக டைட்டிலே ஓப்பன் பண்ணலாம் போல் போடி அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த சீன்லேயே மிகப்பெரிய ட்விஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தா எனக்கும் பதட்டமாக இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மஜா பிம்பிலி கீப்பிலாப்பி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வா அவர் குடிக்கவே இல்லை, அது துப்பி விட்டு போகிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு தில்வாலி. எதுக்குடா இப்படி குழந்தைகள் மனசில் நஞ்சா வளர்க்குறீங்க, வடக்கு குழந்தைகளா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ஒரு மனசை டச் பண்ண ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து சீட்டில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு பொறிக்க போய் மாதிரி உட்காந்துறான். ஓகே, அவங்களுக்கு வந்து உட்கார கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கு போல், அதனால் இங்கே தள்ளி உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. மறுபடியும் இவங்க லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த பையன் வந்து தெரியாமல் கை வைக்கிறான்னு பார்த்தா, ஏங்க அவன் தெரிஞ்சதாங்க கை வச்சிருக்கான். அவனா இவன்?
நான் இருக்க தங்க உனக்கு பாதுகாப்புக்கு. குட்டி குஞ்சான்கள் வளர்ப்பறதாங்க தாங்க முடியல. இவங்களுக்காக பல வீடியோ பார்ட்டாக போடலாம் போல். ஓகே, மதர் ப்ரிவென்ட் சன் ஃப்ரம் பெண்டிங் கேட் இன் லாஸ்ட் மினிட் ரெஸ்கியூவா? அடா பாவி, ஏங்க பூனையை மிக்சியில் வச்சு அரைக்க தெரிஞ்சான். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் வந்து ஆத்தாடி ஆத்தா. யோயோ, அதுவும் நம்மளை வச்சு ஏதோ விளையாடுறான் போல அப்படின்னு சொல்லி உள்ளே படுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா சுவிட்சை போட்டு மிக்சியை ஆன் பண்ணி பூனை அரைச்சி. ஐயோ, குழந்தைகள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். நீ வந்துட்டு இருந்ததை கவனிக்கலப்பா, தெரியாம பட்டுருச்சு. ஹலோ, நறுக்கி எறிஞ்சு போடுவேண்டி, நறுக்கி எறிஞ்சு போடுவேன். சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறான் பாரு. என்ன ஒரு படிவான பையன், எப்படி வளர்த்துருக்கான் பாருங்க. அப்படி அந்த சீனை நம்ம கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு வீடியோ எனக்கு கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணிச்சு. ஆக்சுவலாக இதுக்குன்னு தனியாக இவரோட நகைச்சுவைகள்லாம் பயங்கரமாக சிரிக்கக்கூடிய நகைச்சுவைகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது நம்புற மாதிரி இருக்காது. இப்போ ரீசெண்டாக ஒரு மியூசிக் டைரக்டர் கூட இருக்கார், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சந்தோஷ் நாராயணன். கேட்டிருக்கீங்களா? யா சந்தோஷ் நாராயணன். என்ன ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர். எல்லாமே வந்து சூப்பர், மேக்ஸிமம் சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. பிரச்சனை என்னன்னா, அவர் அடிக்கடி பாடுவார், விருப்பமே இல்லாத மாதிரி பாடுவார். யாரோ வற்புறுத்தி ஃபோர்ஸ் பண்ணி என்ன ஏண்டா பாட. நெருப்புடா அருண் ராஜா காமராஜ் பாடிப்பார். தப்பி தவறி சந்தோஷ் நாராயணன் அந்த பாட்டை பாடியிருந்தா நெருப்புடா. இது என்னடா சிரிப்பு வருதுன்னு சிரிக்கிறீங்க, எனக்கு புரியல. அதாவது அவர் ஆள் மனசுக்குள்ளே போய் யாரோ காமெடியா அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுருக்காங்க. அது தவறான ஒரு விஷயம் ப்ரோ. சந்தோஷ் நாராயணன் வோக்கல்ஸை பற்றி இவர் வந்து தப்பாக பேசுகிறாரு. அவரோட அந்த அவர் பாட்டை இவர் கேட்டிருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயணா இந்த வோக்கல்ஸில் பாடின அந்த பாடல்கள் தான் நான் வந்து விரும்பி கேட்பேன் அதிகமாக. ஆக்சுவலாக நான் வந்து விஜய் ஆண்டனி ஃபேனு. அவர் வாய்ஸில் பாடின பாடல்களும் சந்தோஷ் நாராயண வாய்ஸ் பாடல்களும் தான் எனக்கு வந்துட்டு ஒரு ட்ரக்ஸ் மாதிரி. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னா அவங்க பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அதை வச்சு இவர் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற பேரில் ஏதோ பண்ணுறாங்க. அவங்களும் நம்ம காசு கொடுத்து வந்துட்டோமே உள்ள, இவர் பண்ணுறதுக்கு சிரிக்கணுமே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ப்ரோ, அவர் பாட்டெலாம் கேட்டுட்டு அப்புறம் வந்து காமெடி பண்ணுங்கள் ப்ரோ. எனக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ செம்மையாக ட்ரிகர் ஆகி விட்டுருச்சு. ஓகே, யாராக இருக்கலாம் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பிடிக்கும், சந்தோஷ் நாராயணன் சாங்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஐ லவ் இட். டைம் டு அன்இன்ஸ்டால். இது அப்பா தான் வந்து குட்டி குந்தாங்கள் தான் நினைக்கிறேன். சைடில் இருக்கணும் பார்த்தா அவனே தான். தம்பி வரட்டா வந்துட்டா. நெக்ஸ்ட்டு லியோ மொமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதை வந்து அவ்வளோ அழகாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏய், வாட் ஆக்டிங் டா. ஆஸ்காருக்கு நாமினேட் ஆக போறியா? இது வந்துட்டு கண்டிப்பாக ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தா ரிக்ஷாக்கார மாதிரி தான் இருக்கும். ஓகே, அவங்க அளவுக்கு கொஞ்சம் அழகாகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. நைஸ், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். மை ஃப்ரெண்ட் ஸ்பெஷல் டேலண்ட். முதல்ல கடவுள் கொடுத்த வரப்பிரசாதத்தில் வரேன். கலை எல்லாமே நம்மளாவுக்கு எதுவும் உருவாக்குறதுல வரேன். எல்லாமே கடவுள் கொடுத்துருவார். உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட்டை கொடுத்துருப்பாரு, அவருக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாரு. அவர் கேமரா எடுக்கிற டேலண்ட் கொடுத்துருக்காரு, எனக்கு இந்த ஸ்டைலில் கொடுத்துருக்காரு. ஜிபே இருக்குங்களா, நாம எப்போ வரும் எப்படி வரும், வர வேண்டிய நேரத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துடும். அடிக்கடி வந்து அந்த மாதிரி ஒரு அவருடைய திறமையை காட்டுவார். ஆனால் சூப்பராக பண்ணுவார். நடக்கிறது சக்குன்னு திரும்பி அந்த கணக்கு இது பண்ணுறதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணார். கடைசியில் போகும்போது மீண்டும் சந்திப்போம்ன்றது அந்த சொல்லு வார்த்தையே ஒரு மாதிரியா இருக்கு. அது ஒரு ஸ்டைலாக இருக்கு. ஆமாம், மை ஃப்ரெண்ட் இடன் டேலண்ட். அதான் இது ஒரு சில பேர்த்துக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தது. எனக்கு இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தர் இருக்கான், ஒருத்தர் இருக்கான். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் உள்ளே இருந்து கேள்வி எழுப்பக்கூடிய வீடியோக்கள் தான். இந்த ஒரு வீடியோக்கு நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. யாராருக்கெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட கீழே கமெண்ட் பண்ணலாம். எங்கே நமக்கு யூஸே போகாது, கமெண்ட் எங்கே வரப்போகுது. ஓகே.
ஏண்டா இப்ப நம்மள்ட்ட ஒருத்தவங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? நீ சாப்பிட்டியா இல்லையான்ற பதில சொல்லிட்டு பதிலுக்கு அவங்கள்ட்ட சாப்பிட்டியான்னு கேட்கணும். எனக்கு பதிலுக்கு அவங்கள்ட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்க வர மாட்டேதுரா. அது ஏதோ நம்மள்ட்ட அவங்க கேட்டாங்களே திருப்பி நம்ம பதிலுக்கு கேட்கணுமே நடிக்கணுமேன்ற மாதிரி இருக்கு. யாராவது உன் பர்த்டேக்கு விஷ் பண்றாங்க, உனக்கு எப்படி இருக்கும்? நமக்கு இத்தனை பேர் விஷ் பண்றாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்குலாம் ஏன்டா விஷ் பண்றீங்கன்னு இருக்குடா. இப்போ நான் வேற பதிலுக்கு அவங்களோட பர்த்டே ஞாபகம் வச்சு விஷ் பண்ணணுமே, கடமைப்பட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க சேடா இருக்காங்க, அழுகுறாங்க, நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லணும். எனக்கு அது ஆர்டிபிஷியலா இருக்கும்னு தோணுதுடா. ஏன்னா எனக்கு ஒரு ஆளை பார்த்தா பேச கூட வராது, நான் எங்கிட்ட போய் ஆறுதல் சொல்றது? உன்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றாங்கப்பா, என்ன தோணும்? நம்மளையும் மதிச்சு கூப்பிட்டுருக்காங்களே, கண்டிப்பா போயிடணும்னு தோணும். எனக்கு எதுக்குடா என்னையெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறீங்க? எனக்கு எங்கேயுமே போக பிடிக்கலடா, ஆளை விடுங்கடான்னு இருக்கு. இதெல்லாம் ஏதோ திமிரா பண்ற மாதிரி இருக்குல்ல? ஆமாடா, ஆனா சத்தியமா அப்படி கிடையாதா. ஆட்டிடியூடும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. அப்புறம் என்னடா தெரியல, என்னைய மாதிரியே வேற யாராவது ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அவங்க சொன்னா என்ன தெரிஞ்சுக்கிறாங்க பார்த்து. ப்ரோ வந்துட்டு அக்வேர் ஆணிவேர் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ உங்களை யாருக்காவது அந்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் லாஸ்ட் ஒன்றெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணுறாங்கன்னா ஏன்டா பண்ணுறீங்க, உடுங்கலேண்டா அப்படி தான் இருக்கும். ஸோ யாராருக்கெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன், நானும் பார்த்துருக்கிறேன். பட் இதுக்கு பேர் தான் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சோசியலிஸாக பழகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மீம் பார்த்துடலாம். வென் மாம் சடன்லி ஆஸ்க்டு மொபைல். போடு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, குரோமு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், நெக்ஸ்தலம். இல்லை யார் மொபைல் கேட்டாலும் எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன்லாம் எடுத்து விட்டு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஃபேமிலியில் ஒருத்தவங்க மொபைல் கேட்டால் கண்டிப்பாக அப்படி எடுத்து விட்டு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லாம் வருமே, குரோமில் இருந்து ஆலியா அப்படின்னு ஒன்று அனுப்புவானுங்க. அதெல்லாம் அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை முக்கால்வாசி இதுக்காகவே ஃபோனை ஒழிச்ச வேண்டியதாக இருக்குது வீட்டில் இருந்து. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பை பாய். முடிஞ்சு போச்சோம்.